வெல்கம் ஃபுட்டீஸ். இது கொங்கு ரெசிபி பாக்ஸ் வித் சிவரஞ்சனி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி 90% சரவணபவன் ஸ்டைலில் நோ ஆயில் வெஜ் குருமா. இந்த ரெசிபி என் ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த குருமாக்கு ஒரு கேரட்டு, 7 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் காலிஃப்ளவர், அரை வெங்காயம், பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. குக்கர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், அரை வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இந்த காய்க்கு தேவையான உப்பு, ஒரு கிளாஸ் தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் வரதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு பச்சை மிளகா, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை வெங்காயம், 5 முந்திரி, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு, அரை டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ விசில் போயிடுச்சுங்க. காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்சி ஜார் அலாசி உள்ளே சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோங்க, அதனால பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க. எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன். எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. இப்போ கொதி நல்லா வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ரொம்பலாம் சேர்த்துறாதீங்க, நான் சொன்ன அளவே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, 5 மினிட்ஸில் சரவணபவன் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா நோ ஆயிலில் ரெடி ஆகிருச்சு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, புரோட்டா, ஆப்பம், இடியாப்பத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ என் ஸ்டைலில் சப்பாத்தி கூட ஒரு பெரிய பைட் போய் பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபிக்கு கொங்கு ரெசிபி பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குக் வித் லவ், ஈட் வித் ஹாப்பினஸ்.